Dear 12th standard students, in this video we are going to learn the fifth sum from the exercise 10.6. Solve the following differential equation: y square minus 2xy into dx is equal to x square minus 2xy into dy. So this is a homogeneous equation. என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்ல டிகிரி சேமா இருக்கு 2 2 2 2. So எல்லாத்துலயுமே பவர் சேமா இருக்குனால இட்ஸ் a homogeneous. வேற வந்து dy by dx ஃபார்முலா போட போறோம். dy அந்த சைடுல இருக்குது, dx இங்க டிவைட்ல கொண்டு போலாம். இந்த டேர்ம் இன்டர்ல இருந்து இங்க டிவைட் வந்துரும். So you'll get dy by dx is equal to y square minus 2xy by x square minus 2xy. This homogeneous equation, you have to put y is equal to vx. Y இருக்கறதுல vx போட போறோம். So அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dx is equal to v plus x into dv by dx. Using these two, the equation 1 becomes v plus x into dv by dx is equal to v square minus x square. Y square க்கு பதிலா v square minus x square minus 2x instead of y vx. Y க்கு பதிலா நம்ம vx போறோம். x square minus 2x இந்த y க்கு பதிலா vx. சோ இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாருங்க x square காமனா இருக்கு. இங்க ஒரு x square இருக்கு, இங்க ரெண்டுத்தையும் இன்டு பண்ணினா x square. அத காமனா எடுத்துடலாம். இங்க டினாமினேட்டர்ல ஒரு x square காமனா இருக்கு. எடுத்துட்டீங்கன்னா v square minus 2v by 1 minus 2v. x square gets cancelled. You will get v plus x into dv by dx is equal to v square minus 2v by 1 minus 2v. இது தனியா இருக்கிற அந்த v அங்க ரைட் சைடுல கொண்டு போங்க. You will get v square minus 2v by 1 minus 2v minus v. இது LCM அத இங்க இன்டு பண்ணோம். 1 minus 2v தான் LCM. அத இன்டு பண்ணீங்கன்னா 1 into minus v minus v minus 2v into minus v plus 2v square. இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே வந்துரும். 2v square plus v square 3v square minus 2v minus v minus 3v by 1 minus 2v. left side la x into dv by dx. இப்போ v அந்த டேர்ம் ஃபுல்லா v ஆயிடுச்சு. இந்த டேர்ம் இங்கேயும் dx அந்த சைடுல கொண்டு போலாம். dx by x இந்த டேர்ம் இங்க வரப்ப ரெசிப்ரோக்கலா மாறிடும். 1 minus 2v by 3v square minus 3v. so இத இன்டகிரேட் ஆன் போத் சைடு போட்டுடலாம். now இந்த டேர்ம் பாருங்க, இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் பாருங்க. மோஸ்ட்லி இதுதான் சம்ல வரும். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. 6v minus 3 அப்படினு வரும். 6v minus 3. இங்க ஒரு 3 ஆல இன்டு பண்ணி பாருங்க. இது சேமா வருதா பாருங்க. 6v இங்க 3 ஆல இன்டு பண்ணா 3 வருது. பட் சைன் டிஃபர் ஆகுது. சோ அதனால I am going to multiply and divide by -3. மேல ஒரு -3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அதே வெளியில -3 ஆல டிவைட் பண்றோம். சோ இத அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம். multiply by -3 and divide. சோ இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get 6v minus 3 இங்க வந்துருச்சு. இந்த 1/3 இருக்குல அத அந்த ரைட் சைடுல கொண்டு போயிடுங்க. டிவைட்ல இருந்து அங்க போச்சுனா மல்டிப்ளை ஆகும். -3 into dx by x. now integrate பண்ணலாம். இத ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வருதா? so log of the denominator equal to -3 into log x plus log c. so replace the v as y by x. அப்ப v square y square by x square minus 3y by x equal to log, இந்த டேர்ம் அங்க போச்சுனா log x power -3 அது கீழ வந்துரும். so log c by x cube. log gets cancelled. you will get 3y square minus 3xy. x square காமனா LCM எடுத்துக்கங்க. அப்ப இங்க மட்டும் ஒரு x இன்டு பண்ணனும். 3y square minus 3xy by x square equal to 3c by x cube. இந்த x square இங்க x square கேன்சல் பண்ணினா you will get x. இந்த x இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. you will get 3xy square minus 3x square y equal to c. divide each term by 3. you will get xy square minus x square y equal to 3c னு வரும். 3c again a constant. so அதனால c லே போட்டுடலாம். that's all. this is the required equation. thank you.